ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரே நமக்கு துணையாக உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எல்லாருமே எனக்கு இருந்தாலும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை போல காணப்படுகிறேனே என்று சொல்லி தானே புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இந்த வசனத்தை ஆழத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொன்னால், துணை என்பது என்ன? எனக்கு உதவி செய்கிறார் என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உதவின்னு போய் நின்றுங்க பார்ப்போம். உதவின்னு போய் நின்னா இந்த உலகம் நம்மளை என்ன செஞ்சிடும்னு சொன்னால் புறங்கணித்து தள்ளிவிடும். இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை அவமதித்து விடும். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உதவியாக நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு இருக்கிறார். இவற்றை எப்போ போனாலும் சரி, அவர் எந்த நேரத்தில் போனாலும் சரி, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே என்று சொல்லி உங்களுக்கு உதவியின் கரத்தை நீட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்ம அவரோடு கூட இருக்கணும், அவருடைய உதவியை நாடணும் என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரை நாடாமல் எதையெல்லாமோ நம்ம நாடி நம்ம போகிறது நிமித்தம்தான் நம்ம வெட்கப்பட்டு போயிடுறோம். இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று சொல்லப்பட்டுக்கிட்டது. அது மாத்திரமல்ல, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்த ஏசாயா மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் சொல்லுங்க, இன்றைக்கு அவரை நம்ம துணையாக இருக்கிறதுனால தான் நான் வெட்கப்படுவது இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், சில மனிதர்களை நாடி உதவிக்காக போனது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், எத்தனை காரியத்தில் வெட்கப்பட்டிருக்கிறோம். இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சது நிமித்தம் இவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க என்று சொல்லி அநேகர் எத்தனையோ பணங்கள், லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து ஏமாண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனிதர்களை நம்பி ஏமாந்தது தானே மிச்சம். மனிதர்களை நாடி போய் கைவிடப்பட்டது தானே மிச்சம். அது மாத்திரமல்ல, உடன் பிறந்தவர்களை நம்பி ஏமாந்தது தானே மிச்சம். சொந்த பந்தத்தை நம்பி ஏமாந்தது தானே மிச்சம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறதானே சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு ரீதியில் நீ ஏமாற்றம் அடைந்தது நிமித்தம் வாழ்க்கையில் ஒரு விரட்டியில் காணப்படுகிறாய். நான் நினைச்சது நடக்கலையே, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டுட்டேனே என்கிற ஒரு நிலைமையில் காணப்படுகிற உனக்குத்தான் ஏசாயா 50:7 பிடித்துக்கொள். அவர் நமக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி அவரை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அவருடைய பாதையில் நடங்கள், அவர் காட்டுகிற பாதையில் பின் செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு துணையாக நிற்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, ஏசாயா 50:7 படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். இந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.